பண்டிகை காலத்தில் மோசடி வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் மற்றும் தரமற்ற உணவு விற்பனை குறித்து நுகர்வோர் அதிகார சபை தொடர்ந்து முற்றுகைகளை முன்னெடுத்து வருகின்றது. நுகர்வோர் அதிகார சபையின் விசேட முற்றுகை பிரிவின் பொறுப்பதிகாரி தலைமையிலான குழு இன்று புறக்கோட்டை உணவு விற்பனை நிலையங்களில் பரிசோதனைகளை முன்னெடுத்தது. போதிராஜ மாவட்டத்தில் அமைந்துள்ள மொத்த விற்பனை நிலையங்களில் இவ்வாறு பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த தரமற்ற கிழங்கு, வெங்காயம் மற்றும் பல வகைகள் இதன்போது கைப்பற்றப்பட்டன. தரமற்ற வெங்காயம் மற்றும் கிழங்கு உள்ளிட்ட பொருட்கள் மீண்டும் பொதியிட்டு விற்பனையில் ஈடுபடுத்தப்படுவதை எம்மால் காண முடிந்தது. வியாபாரிகளின் ஜீவனோபாயம் மற்றும் நுகர்வோரின் பாதுகாப்பு கருதி வியாபார நடவடிக்கைகள் மாறும் வரை இவ்வாறான முற்றுகைகள் முன்னெடுக்கப்படும் என நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. பாவனைக்கு உதவாத பழுதடைந்த கிழங்கு மற்றும் வெங்காயம் போன்றவற்றை கழுவி அவற்றை சுத்தப்படுத்தி புதியவையை போன்று மீண்டும் இவர்கள் விற்பனை செய்கின்றனர். ஆப்பிள் மற்றும் தோடம்பழம் போன்றவற்றை இவ்வாறு விற்பனை செய்த சிலரை நாம் கைது செய்துள்ளோம்.